நம்புகிற பிள்ளைகள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிற உங்களோட கோல் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரமானது உங்கள் மேல் கரத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மேல அவருடைய கரத்தை வைத்து ஆபத்து உங்களை மேற்கொள்ளாதபடி, ஹல்லேலூயா, உலகம் சொல்லுகிற சாட்சியின் பிரகாரமாய் உங்களை அந்த சாட்சிக்குள் தேவன் உங்களை விடல. ஹல்லேலூயா. ஒரு மரணமும் உங்களை தீண்டாது. ஏன் சொன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. The name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக இப்புண்ணம் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட, அப்பா உடைய பிள்ளைகள் மத்தியில பேச போகிறேன். ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் டிவியோடு பேசி பேசி ரொம்ப பழக்கப்பட்டுட்டோம். இப்பொழுது முகமுகமாய் பேச போகிறோம். அப்பா நீங்க இல்லைன்னா அங்க கொண்டாட்டமே இல்லை, நீங்க இல்லைன்னா அங்க ஆர்ப்பாட்டமே இல்லை, நீங்க இல்லைன்னா அங்க குதூகலமே இல்லை, நீங்க வாங்க சொன்னேன். சொன்னார், நீ போ, உனக்கு முன்பாக என் சமூகம் முன்னே போ. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா எதை நான் பேசணும் என் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார். The name of Jesus. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்துல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துல, நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தையானது, தேவன் உங்களுக்காக வழிகளை அவர் உண்டு பண்ணுவார். In the name of Jesus, இயேசுவின் நாமம் அப்படியாக உங்க வாழ்க்கையில நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகளை அவர் நம்மளுக்கு உண்டாக்குவார். எப்படிப்பட்ட தேவன் வழிகளை உண்டாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் ரொம்ப நாள் ஆச்சுல பைபிள் திருப்பி புதிய ஏற்பாடுல தயவு செஞ்சு தேடிடாதீங்க, அது பழைய ஏற்பாடுல உள்ளது. சொல்றேங்க, இப்பதாங்க அவங்கள நான் பார்க்குறோம். அக்கா வந்திருக்கிறாங்க, அவங்க நம்மளை விசிட் பண்ண வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்காங்க. அக்காவுக்கு ஒரு கழுத்த கைகளை கட்டி அவங்க. சரி, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போமாக. வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யார் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்ற வார்த்தை பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. The word of God, தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுது. இது சூப்பர்வைசர். இன்னைக்கு இன்னையோட உன்னுடைய வேலை கடைசி, இதுக்கு மேல நீ வேலைக்கு வரக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும்? கலங்கிரும். அழகான கண்ணு முட்டை கண்ணா மாறிடும். கோபம் தலைக்கு மேல ஏறி நிக்குது. அந்த வார்த்தை, the word, உலக வார்த்தை வரும்போது உடனடியா நம்ம இமோஷனல்ல, உடனடியா நம்மளுடைய செயல்கள்ல, உடனடியா நம்ம சிந்தையில அதை வெளிப்படுத்திடும். ஆனா தேவனுடைய வார்த்தைய அப்பப்ப அது லேட்டா தான் நம்மளுக்கு வேலை செய்யும். பாஸ்டர் என்ன சொன்னாரு? தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவாராம். ஓ, எந்த வழி? தேடும். உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற வழியானது, தேவன் வைத்திருக்கிற சித்தமானது, நீங்க பார்க்கிற விதங்கள், நீங்க பார்க்கும்போது அது ஒரு தடைக்கல்லாய், அது ஒரு சவுடாய், அது வழிகளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர்
பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். ஆமென். அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அது உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னால், தேவனை நீ நிற்கும் போது, தேவனுடைய நாமத்தில் நிற்கும் போது, தேவனுடைய நாமத்தில் நீ நிற்கும் போது, அங்கே உன்னை சுத்தி இருக்கிறவங்க இல்ல நீ பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு வழியும் இல்லையே, இதுல எப்படி நான் கடந்து போவேன், இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில நடக்கும், இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில மேற்கொண்டு போறதுக்கு என்னால முடியாது. ஏன் சொன்னா பாதை இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, உனக்காக மட்டும் அந்த பாதையை தேவன் உண்டாக்குவார். உனக்காக. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவேன். கர்த்தர் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குவார். நம்ம பார்க்கிற வழிகள், நம்ம தேடுகிற வழிகள், நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வழிகள் அது தேவனுடையது என்று சொல்லி நம்பாதீங்க. நான் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சொல்றேன். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. உங்களுடைய ஒரு முடி அவருடைய சித்தம் இல்லாம விடுவாங்க. என்ன புதுசா சொல்றீங்க? நான் கேள்விப்பட்டதில்லை, வசனத்துல இருக்கீங்க. அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணு கூட விடுவாது. முடியே அப்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, நீ கடந்து போறிய அது யாரோட வழி? நீ கடந்து வந்தது யாரோட வழி? Not your will, not your talent. உன்னுடைய திறமையினால, உன்னுடைய வழியினால நீ வாழல ஐயா. நீ தேவனால தான் இன்று நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற. God grace, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை உன்னை தாய் போலையும் தகப்பன் போலையும் அந்த வழிகளில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் அதை அறிவீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்க அறிவீர்களா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விளங்குதா? தெரியுதா? அம்மா பிள்ளைங்கிட்ட வந்து அம்மா சொல்லுவாங்க, மண்டல இதான் வஞ்சன மீன், இதான் என்னது வேற என்ன மீன், இதான் மஞ்சள் மீன், சோப்பு மீன். அந்த மாதிரி இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அறிவீர்களா? You know. உங்களுக்கு தெரியுமா? You know. உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சொல்றேன், லோத்து சோதகுமாரா விட்டு விலகுற வரைக்கும் அந்த தேசத்தை தேவன் அழிக்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனோட பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். அவனோட பாவத்தை, அவனுடைய மீறுதலை, அவனுடைய அக்கிரமங்களை தேவன் பார்க்கல. ஆனாலும் அவன் தேவனுடைய பிள்ளை. அவர் வாக்கு பண்ணாரு, அவர் நிறைவேற்ற வரைக்கும் அந்த தேசத்தை சோதகுமாராவை தேவன் அழிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தை அனுப்பி அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாக்குல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்துவம் இருக்கிற பிரகாரமாய் நீ எதை குறித்தும் வழிகளே இல்லை. ஆனா கர்த்தர் உனக்காக வழிகளை அவர் உண்டு பண்ணுவார். நம்ம தான் சொல்லுகிறோம், நம்ம தான் பேசுகிறோம், நம்மளுக்கு வழிகள் இல்லையே, காண முடியலையே, நம்மளால அதை உணர முடியலையே. நீங்களும் நான் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வழிகளை உண்டாக்குவேன், நீங்கள் அதை அறிவீர்களா? You must know. உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் இந்த பெண்டமிக் டைம்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போன ஒவ்வொரு நாட்களும் இயேசுவோட அற்புதத்தை பத்தி தான் நாங்க பேசணும். பைபிள் ஸ்டடியில இயேசு இதை செய்தார், இயேசு அதை செய்தார், சீடர்கள் இது செய்தார்கள், ஜனங்கள் இது செய்தார்கள், இயேசு இப்படிதான் காண்பித்தார்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் இயேசுவோட பத்தியை நாங்கள், இயேசுவோட சாட்சிகளை நாங்கள் தியானிக்க 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 ஆண்டவருடைய வழி எங்களுக்கு
பிறக்கப்பட்டது. தேவனுடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்குறது. அதனால இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் தேவ பிள்ளைகள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? படகுல போய்கிட்டே இருக்காங்கன்னா இயேசுவை பார்க்கறாங்களா? நீங்க என்ன கட்டளை இடுங்க, நான் நடந்து வரேன். இயேசுக்கு வேற வேலை இல்லை. கடல்ல தான் வந்து உன்னை சந்திக்கணுமா? ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு கெட்டாததும் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடு. பழைய காரியங்களை, பழைய விஷயங்களை நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இருக்காத. கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறது புதிய காரியங்கள். அதுதான் வசனம் சொல்லுது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதே. ஹல்லேலூயா. அது எப்படியா? நான் டிலே. மனுஷர்கள் சொல்லுவாங்க ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 8 மாசம் சொன்ன வார்த்தைகளை, சொன்ன காரியங்கள். ஆனா தேவன் சொன்னார்னா அவர் உடனடியாக செய்வார். by your faith, உன்னோட விசுவாசத்தினால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே உன்னோட விசுவாசத்தினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாட் இஸ் நம்மளால கூடாது, நம்மளால ஆகாது, நம்ம செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்களால ஆகாது. ஆனா தேவ வார்த்தையினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க பார்க்கும்போது மரியாள் கன்னிஸ்திரியா இருந்தா. he never even the man அவங்கள கல்யாணம் பண்ணல. he single. அதனால அவங்களுடைய மத்தியிலும் இயேசு வந்து தங்கி பிறந்தார். is a powerful miracle. ஆண்டவருடைய அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு காரியம். அந்த இடத்துல ஆண்டவர் வழிகளை உண்டாக்குறான்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு சாட்சியாக தேவன் வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் வழிகளே இல்லாத சூழ்நிலைகள்ல நீ அப்பாவை நோக்கி கேட்கும் போது கர்த்தர் உனக்காக உன்னுடைய பெயர்ல அந்த வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அதனால நீங்க வசனம் பார்க்கலாம். இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே, நல்லா கவனமா கேளுங்க, நான் வனாந்தரத்திலே. வனாந்தரம் என்று சொன்னா டெசர்ட். டெசர்ட் அப்படின்னா மணல். எத்தனை பேர் மணல் பார்த்திருக்கீங்க? மணல். இரண்டாவது அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கும். ஓகே, இத உங்களுக்கு நான் ஒரு 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 இன்ட்ரடக்ஷனா காட்டுறேன். நீங்க பாருங்க, வனாந்தரம்னா எப்படி இருக்குன்னா, நீங்க பாருங்க, வனாந்தரம் அப்படின்னு சொன்னா டெசர்ட், மணல். அந்த இடத்துல நீங்க போகும்போது மரமோ இல்ல ஒரு குளமோ இல்ல அந்த இடத்துல ஒரு 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 உணவோ ஒரு பழமோ எதுவுமே இருக்காது. டெசர்ட், வனாந்தரம். நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தெரியுது? இதுல எங்கேயாச்சும் ரோடு பார்க்க முடியுதா? இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே தோணலையா, ஆண்டவர் என்ன விடைக்கிறாரா? இப்படி இருக்கு. அவர் என்ன பண்றாரா? வழி என்னது? சக்கீர். ரொம்ப பேரு வழியா சக்கீர் போல. ஐயா, வழி இந்த வழி இல்ல, வழிகள், the way. இந்த டெசர்ட்ல, இந்த வனாந்தரத்துல தேவன் வழிகளை நம்மளுக்கு உண்டாக்குவார். நம்ப முடியாது, இது நம்மளால யோசிக்க முடியாது. ஒருவேளை நம்மளுடைய முன்ன இருந்த மந்திரியா ரோடு செஞ்சவர், அவர் கூட இதுல எப்படிதான் பாலத்தை கட்டுறது, நான் கிளாஸ் ஐயோ எப்படி கொண்டு வருது அப்படின்னு யோசிப்பார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வண்ணாந்தரத்துல வழிகளும் நான் வழியை உண்டாக்குவேன். ஏன் அப்படின்னா, இந்த குமாரன் என்கிற இயேசுவை நீங்கள்
இருக்கிறதுனால, அவர் நம்ம வாழ்க்கையில அவருடைய சரீரமும் அவர் ரத்தமும் நம்ம மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால, இந்த வழிகளை அவருடைய நாமத்தினால ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு உண்டாக்குவார். நீங்க பார்க்கலாம், இது வனாந்தரமா இருக்கு, டெசர்ட்டா இருக்கு, இதுல எப்படி வழிகளை உண்டாக்க முடியும்? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இல்ல அப்படின்னு சொல்லல, ஆனாலும் அந்த தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த காரியங்கள் பாருங்க, அவாந்தர வெளியிலே. அவாந்தர வெளியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இது தண்ணியே இல்லாத நிலம். இந்த நிலத்துல நாமளா பாத்தீங்கன்னா இது ஏன் எல்லாம் அங்கங்க கேப் விழுந்து கிடக்குது, ஏன் அங்கங்க இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மண்ணுக்கு ஒரு ஒரு மண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே, ஒரு மண்ணுக்கு அவாந்தரம். இந்த மண்ணுக்கு தண்ணி இல்லைன்னா அந்த மண் எப்படி தெரியுங்களாவும் வெடிச்சு போயிடும். எப்படி பாஸ்டர் எப்படி வெடிக்கும் அப்படின்னா, உங்களோட உதடு இருக்க உதடு, உங்க உதட சொல்றேன், நீங்க எல்லாரும் என் உதட பாக்குறீங்க, என் உதடு நல்லா தான் இருக்கு ஆண்டவருடைய கிருபை. ஓகேயா, ஆண்டவருடைய தயவுல என் உதடு நல்லா இருக்கு. தண்ணி குடிக்கலன்னா அப்படி இருக்கும், தண்ணி குடிக்கலன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், அதான் உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப பேருக்கு வந்துட்டு வெடிச்சுங்க. ரொம்ப பேரு ரொம்ப அனுபவம்னா கொஞ்சம் வயசுல என்ன மாரி ரொம்ப பெருசானவங்க, பெரிய வயதானவங்க வந்து இந்த கால் பகுதியில் சரியா தண்ணி குடிக்கலன்னா வெடிப்பு உண்டாகும். பாத்துட்டு அது நினைச்சுக்காதீங்க, அது சீக்கு, அது ஒன்றும் இல்லை. நீ தண்ணி குடிக்கல சோம்பி, அவ்வளோதான். நீ ஒழுங்கா தண்ணி குடிச்சுன்னா இந்த கால் தான் நல்லா பழப்பழன்னு வந்து அதுக்கு போடுவாங்க வேற இல்லை லோஷனு. அதுக்கு வந்து ஒரு கக்காச்சி ரொம்ப ஒன்று வாங்கிக்குவாங்க. அதை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லை வெடிச்சுட்டு அதை போட்டு நாங்கள் கக்காச்சி பண்ணி அரம்பம் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கோம். நீ தண்ணி ஒழுங்கையா குடிங்களா, உங்களுக்குள்ள எல்லாம் நல்லா ஃபங்க்ஷனாக வேலை செய்யும். எந்த தண்ணி அதையும் தெளிவாக சொல்லணும். நேற்று வேலையில் எல்லாரும் ஏத்தனால எனக்கு அப்படி எனக்கு அதிர்ச்சியான ஒரு வார்த்தை, அதுவும் பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுற வார்த்தை கேட்டு நான் சொல்றது ஆர்ன தண்ணி, வேற தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் இவங்க நல்லா பேசுறாங்க. அதனால நானும் சொல்றேன், ஆர்ன தண்ணி கொதிக்க வச்சு பைப்புல இருந்து குடிச்சு கொதிச்சுக்க வச்சு குடிக்கிற தண்ணி, நீங்க நல்லா தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு இந்த அவாந்தரம் என்று சொல்லப்படுகிறது தண்ணி இல்லாத நாளதான் இந்த அவாந்தரம் இப்படி உருவாயிருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவாந்தரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன். இதுதான் ஏத்துக்க முடியாது. இப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்துருச்சுன்னா அது இப்படி இருக்குமா? அந்த தண்ணி அந்த இடத்துல அந்த ஊற்று அங்க ஏதாவது தண்ணி உருவாகுது அப்படின்னா அந்த மணல் இந்த மாதிரி ஆயிருக்குமா? ஆனா வசனம் சொல்லுது அந்த இடத்துல என்னதான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஊற்ற உண்டாக்குவேன்னா சொல்லலாம், எங்கேயோ புதுசா அந்த ஆகாருக்கு தண்ணி இப்படி வந்துச்சு வனாந்தரத்துல இயேசு ஆண்டவர் கொடுத்தாரு, அது சொல்லலாம். இங்க என்ன பண்றாரு? ஆறுகளை உண்டாக்குவார். யோசிக்க முடியாது, இது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வசனம் அதுதான் சொல்லுது, வசனம் அதுதான் போதிக்குது. என்ன சொல்லுது? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதையே தேவனால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை கர்த்தர் உண்டாக்க முடியாதா? ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்க முடியும். கர்த்தரால் எல்லாம் கூடும். தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவனை நம்பும் போது, அவரோட வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அவர் நாமத்தினால ரொம்ப பேரு கேட்கிறாங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க. ஆனா அவர் தான் தெளிவா சொல்றாரு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு, அதை மறந்துடுறேன். கேட்கறத மட்டும் பிடிச்சுக்கிறாங்க.
அல்லேலூயா. அதே போல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொடுத்தவரையும் மறந்துடுறாங்க. கேட்டு பெற்றுக்கொண்டுட்டாங்க வச்சுங்களேன், கொடுத்தாங்க அவரையும் மறந்துடும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் கர்த்தர் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குறார். ஆமென். நீங்கள் அவர் நாமத்துல நீங்கள் கேட்கும்போது வழிகளே இல்லை, அபாந்தரமா இருக்கு, வழிகளே இல்லை, டெசர்ட்டா இருக்கு, மணலா இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் உண்டாக்குவார். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது எரேமியா 29வது வசனம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். எரேமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது இருக்கும் முடிவை உங்களுக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் முடிவு, நான் எதிர்பார்த்திருக்கேன் இந்த விஷயம், நான் எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த காரியம் சொல்லி எதிர்பார்க்கிறேன் ஆண்டு சொன்னது. ஆமென். மற்றவங்களாம் இல்லைன்னா சோதரும், இருந்தாலும் சோதரும், ஆத்திரம் மட்டும் எனக்கு வராது. எதிர்பார்க்குறீங்களான்னு எதிர்பார்க்கணும். இந்த வசனம் உங்களுக்கு தான். எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அப்படியாக இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. ஆமென். வாசிப்போமாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி you must receive, you must get, உங்களுக்கு கொடுக்கும்படி. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் என்னமா பாருங்க. அவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கார். ஆமென். எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம். ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கார். நம்ம வேண்டின காரியத்தை அவர் நினைக்கிறார். உங்களை நினைச்சிருக்கிறேன் அங்க அதான் சொல்றாரு. அப்ப தேவன் நம்மளை நினைச்சிருக்கிறார்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எதுக்கு அலையணும்? ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். வசனம் தான் சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. இன்னைக்கு அப்பாவுக்கு தெரியும் தீமை ஒருபோதும் நீங்க தாங்க மாட்டீங்க. அப்பாவுக்கு தெரியும் தீமை ஒருபோதும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாவுக்கு தெரியும் நீங்க தீமையை ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. அப்படின்னா எப்படி அப்பா உங்களுக்கு தீமையை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த தீமையும் வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு. எந்த தீமையும் வசனம் சொல்லுது அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுனால் இருக்கிறது. சமாதானத்துக்காக தான் தேவன் செய்றார். உங்களுக்கு தீமைக்காக அல்ல. நேற்று பாஸ்டர் சொன்னாரு, நான் ஜெபம் பண்ணேன் முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும்னு. அவருடைய சமாதானத்துக்காகவே கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் செய்து கொண்டிருக்கிறது அவருடைய சமாதானத்துக்காக அல்ல, உங்களுடைய சமாதானத்துக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்காகவே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்படி, அதை செய்து முடிக்கும்படி, அந்த வழிகளை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கும்படி தேவன் சொல்லுகிற வார்த்தை அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்காகவே கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு புறப்பாடு புஸ்தகத்துக்கு போகிறேன்.
ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஊரில் உள்ளவர். அவர் எப்போ பார்த்தாலும் பக்கத்து அவர் வீட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய மலை. அவர் அந்த மலையில் போய் ஜெபம் செய்து போயிடுவார். சிஸ்டர் அவங்களுடைய துணைவியார் சொல்லுவாங்கன்னா, வீட்டில் எல்லாம் குறைவா இருக்கு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மலைன்னு போய்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டையும் கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் அப்பா சொல்லியிருக்காரு, ஆண்டவர் எல்லாம் சந்திப்பார், எல்லாத்தையுமே ஆண்டவர் சந்திப்பார் சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன பண்ணாரு, மலைக்கு போயிட்டார் ஜெபம் செய்ய. திடீர்னு அவரை வந்து அந்த காட்டில் இருந்த காட்டுவாசிகள்லாம் அவரை பிடிச்சிட்டாங்க. சரி, அது அவர் மலைக்கு போயிட்டு வரும்போது, அந்த காட்டுவாசி அவர் பிடிக்கல. அவர் ப்ரே பண்ணிட்டு கீழே வரும்போது இந்த துணைவியார் வந்து அவங்களுடைய மனைவி ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப கோபம் அடைந்து, இவருக்கு சொல்லி கேட்கவே மாட்டாரு, குடும்பத்தில் இவ்வளவு தேவை இருக்கு, இவர் எப்போ பார்த்தாலும் மலைக்கு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடுப்புல வைத்திருந்த சுடு கரண்டி அப்ப அதை யதார்த்தமா வச்சாங்களா இல்ல வேணுமே வச்சாங்கன்னு தெரியல, ஒரே சூடு ஐயாவுக்கு சுட்ட கேட. ஐயா டென்ஷன் ஆகி வீட்டுல சத்தம் போட்டுட்டு, அதுக்கு நான் மலையிலே இருந்த மனசுல அந்த சூடாட ஐயா என்ன பண்ணாரு, மலைக்கு திரும்பி போயிட்டாரு. மலையில் உள்ளவங்க காட்டுவாசிங்க அன்னைக்கு ஸ்பெஷலா தேவன் அனுப்பியிருக்கிறார். ஏலேலோ ஐலசார் என்று சொல்ற மாரி காட்டுவாசிங்க அவர் ஒரே கட்டி இந்த மாதிரி கூட்டிட்டு போல. எத்தனை பேர் காட்டு பண்டி கட்டுறது பார்த்துருக்கீங்க? இப்படிதான். அப்பதான் பண்டிகை பார்ப்போம், ஐயோ இவ்வளவு பெரிய அழகான உலகம் இருந்திருக்கு, ஒரு நாள் இன்னைக்கு இதையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி நம்ம போதுக்கிறோம். அப்படி போயிருக்காரு, 2 காலு 2 கை கட்டி. காட்டுவாசிகளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, ஆனா நம்மளுக்கு இல்லை. அது அடிபட்டிருக்கோ அடிப்படலையோ, அதுக்கு ஏதாச்சும் மாங்காய் பாருங்க, மாங்காய் கொய்க்காய் ஏதாவது பழம் ஒரு சைடு அழிவு இருக்கும், அது சைட்டா வெட்டி அலுவலகத்தை மட்டும் வீசுவோம், வெட்டி பார்ப்போம், மற்றெல்லாம் சரி இருக்கு லாபம் போட்டு. ஆனா காட்டுவாசிகளுக்கு அது அல்ல. ஒரு சரீரத்துல ஒரு புண்ணும் ஒரு தழும்போ இருந்தா அந்த சரீரத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப அது யாருக்கு இருந்தது? நம்ம ஐயாவுக்கு இருந்தது. அவங்க செக் பண்றாங்க உடம்புலாம், எங்கேயாச்சும் காயம் இருக்கா, எங்கேயாச்சும் தழும்பு இருக்கான்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷா அப்பதான் வச்சிருக்கிற ஒரு வடை, சுட்ட வடை போல அவருக்கு அந்த இடம் தொடையில வந்து பழுத்து போய் கிடக்குது. ரிஜெக்டர். அன்னைக்கு விட்டாரு, அல்லேலூயா, நீங்க எது செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் செய்யுங்க. எப்ப சொல்றாரு? மணி வச்சு எப்ப சொல்லல. காட்டுவாசிகள் விட்டாங்க பாருங்க. தேவனுடைய அதிசயத்தை வர்றதுக்கு முன்பாகவே நீ விசுவாசித்து பாரு, தேவனுடைய மகிமை நீ காண்பாய். கர்த்தருடைய மகிமை நீ காண வேணும்னு சொன்னா வர்றதுக்கு முன்பாகவே நீ விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நீ காண்பாய். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளில கர்த்தர் ஆண்டவர் நம்மளுக்காக வழிகளை உண்டாக்குவார் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்பும் போதுதான் நம்ம அந்த இடத்துல தேவனுடைய அடையாளங்களை பார்ப்போம். ஆனா தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவன் செய்ய போகிற அந்த நேரத்துக்கும் ஒரு தடைக்கல் வரும் பாருங்க. என்ன கல்லுன்னு பார்ப்போமா? ப்ரோவர்ஸ் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம். நீதிமொழிகள் chapter 3, Proverbs chapter 3 verse 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். இதுதான் படா பேஜாரா இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமே இதுதான். நீதிமொழி சொல்லி கொடுக்குது பாருங்க. என்னவா ஆசிமா? உன் சுய புத்தியின் மேல். யாருக்கு சொல்லுது வசனம்? நீங்க பாக்குறத பார்த்தா பாஸ்டர் உங்களுக்கு தான் சொல்லுது, நாங்க எல்லாம் உங்களை பார்த்து தான் சொல்றோம், நீங்க கவனமா இருங்க. சில நேரத்துல நானும் நெருப்பு மேலதான் நடந்துகிட்டு இருக்கேன், எங்கேயாவது சுற்றுமா அப்படின்னு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. இதான் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. இதான் ப்ராப்ளம். இதான் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய முடியாம இருக்கிறதுக்கு தடையா என்ன தெரியுங்களா? இப்படி சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள், கேட்பாரு பேச்சு கேட்காத. கேட்பாரா?
கேட்பார் மேப்பார் பேச்செல்லாம் கேட்காது. இன்னைக்கு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கேட்பாரும் கேட்காத, மேப்பாரும் கேட்கறதுக்கு முன்ன உன் சுய புத்தின்னு சாயாத. அதுலதான் இருப்பேன், ஏன்னா அதுதான் நான் பிறந்ததுலேருந்து என் கூடயே வருது. அப்போ ஒரு அடையாளத்தை காட்டு, எப்படிதான் உன்னை உயர்த்தி இருக்குன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லலையா? ஏன் முறைக்கிறீங்க? என்ன இவ்வளவு நேரம் ஆசனமா பேசுறேன், நீ எலிக்கா இருந்த நீங்க டேரக்டாவா மாறிட்டீங்க. ஏன்? அல்லேலூயா. வசனம் சொல்லுதுயா, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய, அவருடைய வார்த்தைகளுக்கு பெரிய ஒரு தடைக்கலா இருக்கிறது. இந்த வசனத்தை கேளுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு. முடியுதா? அதான் பாஸ்டர் முடியல. முழங்கால் போடலான்னு போவேன் பாஸ்டர், அப்பதான் இடுப்பு பிடிச்சுக்கோ பாஸ்டர். ஜெபம் செய்யலான்னு போவேன் பாஸ்டர், அப்பதான் என் வீட்டுக்கு வராத விருந்தாளி வருவாங்க பாஸ்டர். ஆண்டவர்கிட்ட பேசலான்னு போவேன் பாஸ்டர், கால் மேல கால். நீங்க உங்களோட சொந்த எண்ணத்துல பாக்குறீங்க, இது என்னுடைய நெருக்கமாய், என்னுடைய அன்பாய், என்னோடு பழக வந்திருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் அனுப்பி விட்டுருக்கான், போ. யாரு? இயேசுவை நேத்து கூட சொன்னேன். இயேசு விசிட் பண்ணது வந்தது மரியாலோ யோசப்போ இல்ல. ஐயோ பையன் போனாரு, வனாந்தரத்துல 40 நாள் ஆச்சு, என்னதான் பண்ணாரு, சாப்பிட்டாரா இல்லையான்னு 2 பேரும் தகப்பனும் தாயும் வரல. யார் வருது? பாசமா அன்பு கூறுவே அப்படி ஆடிட்டு வர்றாரு. யாரு வராரு? இந்த கல்லு அப்பமா மாத்தி சாப்பிட. நீ யாரு? எப்படி விசாரிக்கணும்? அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாத, அவருக்கு செய்யறதுக்கு அந்த வார்த்தை தடையா இருக்கிறது நம்மளுடைய சுய புத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேராகு ஆபிரகாமுடைய தகப்பன் ஆபிரகாமை விட்டு விலகி போகிற வரைக்கும் தேவன் வாக்கு பண்ணத அவர் செய்யவே இல்லை. ஆமென். அவர் வார்த்தை பண்ணாரு, வாக்கு கொடுத்தாரு, நான் அதை அவனுக்கு செய்வேன், நான் இந்த காரியத்தை அவனுக்கு செய்து முடிப்பேன், நான் இந்த வார்த்தையை அவனுக்கு தருவேன் சொன்னாரு. ஆனா செய்யல. காரணம் என்ன தெரியுமா? கூட தான் சொந்த புத்தி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க. யாரு? சுய புத்தி. யாரு? யாரு? தேராகு கூடயே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் ஏன் சுத்துறாரு? அதே மாதிரி உங்களுக்கு கூட வரும். போவீங்க ஆண்டவரே அப்படின்னு. எந்த நேரம் பார்த்தாலும் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரு ஊழியம் முடிச்சுட்டு வெடிக்கால வந்துகிட்டு இருக்காரு. பழைய ரோட்ல பொந்தியான்ல இருந்து ஸ்கூடாய்க்கு வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வந்து சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதே. ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கூட்டமா வந்துருக்கோம். நானும் அதுல ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கிறோம். ரோட் பிளாக். எங்க? பக்கானஸ்ல, கரெக்டா பக்கானஸ்ல ரோட் பிளாக். சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் காணாமச்சு. அங்க போலீஸ்காரன் கேட்கறாங்க, mana orang pergi, mana datang dari mana ini? Kita pergi Pontian, semayang. Okey, bagus, semua okey. Apa salah Encik tak pakai tali pinggang? அப்புறம் என் பாசர் தான் ஆரம்பிக்கிறது. உட்காந்து சே துவான் எல்லாம் சொல்லி இப்படி அப்படி கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நான் ஃபாதரி, நான் பாஸ்டரு, அதனால நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அவன் சொல்றான், எனக்கு காப்பி காசு கொஞ்சம் கொடு, கொஞ்சம் சம்திங். அவங்க அழகா கேட்பான், காப்பி காசு கேட்க மாட்டேன். அப்போ மச்சான், அப்பா மச்சான்னா தெரிஞ்சுக்கலாம் தான், ஓ பாக்கெட்டு போய் பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் அப்படிலாம் கொடுக்க முடியாது. பாஸ்டர் சொல்கிறேன், நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்போ
கேட்கறான், ஏன் நீ கொடுக்க முடியாதுன்னு. என் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் கொடுக்க முடியாது. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் கேட்டேன், ஏய் kita punya Tuhan, sudah 12 lebih, tidur. Dia sekarang tak ada tengok you pagi, kata pagi dia tak ada tengok, dia tidur. Tapi ayo pagi je. Aku cakap, இல்ல அவரு ராத்திரி பகலும் தூங்கவே மாட்டாரு. ஏன்னா எங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, இரவும் பகலும் தூங்காம எங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஆந்தை தெரியும்? ஆந்தை எந்த நேரம் 24 மணி தூங்கிட்டே இருக்குமா? ஆனா நம்ம சேர்ச்சில பாருங்க 5 மணிக்கு பிரேயர். வாழ்நாள்ல வராத தூக்கம் அந்த 5 மணி இருந்து 6 மணி வரைக்கும் தான் வந்து ஆடும். அப்படியே மத்தியில பாசம் மனசு வச்சிருந்து. ஆமா, வேற கேட்டாதான் வந்து அடியது. ஐயா, இந்த வசனம் தெளிவா சொல்லுது, சுயாபத்தின் மேல் சாயாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் செய்கிற காரியங்கள், தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம், உன்னோட சுய புத்தி அதை ஒன்றுமில்லாதபடி, அதை விட்டு விலகும்படி உன்னோட புத்தி ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும். அதனாலதான் சொல்லப்படுகிறது, சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறவங்க, வசனம் சொல்லுது, என்றென்றும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன். இன்னைக்கு நான் செழித்து இருக்கிற காரணம் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நான் சிரித்துக் கொண்டு இருக்கிறது, எனக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு, பட்டியல் போடணும். பைபிள் 7 தாண்டிடுவேன் நானே. ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு வழிகளை உண்டாக்குவார், கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்க வேண்டாம், இது எப்படி எனக்கு கூடும், என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும். நீ தேவனை நம்பும் போது, அவர் வார்த்தைகளை நம்பும் போது, தேவன் உனக்காக வழிகளை உண்டாக்குவார். அதனால சொல்லுது, கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை பாருங்க, அவரை நினைத்துக் கொள்ளுங்க. சரி, யோசிச்சு பாருங்க, நினைக்கிறீங்களா? சொல்லுங்களா, நினைக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றேன், பிரதர் போய் வீடு எழுதி போடுங்க, இங்க கவர்மெண்ட் வீடு கொடுக்குறாங்க. ஆண்டவரே எனக்கு தருவீங்க, ஆண்டவரே எனக்கு தருவீங்க, ஆண்டவரே வகிப்போம், ஆண்டவரே எனக்கு தருவீங்க, ஆண்டவரே எனக்கு தருவீங்க, ஆண்டவரே எனக்கு தருவீங்க, ஆண்டவரே. அப்படியே சொல்றீங்க. வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும் போது தருவாரா, கொடுப்பாரா, என் பேர்ல பிளாக் லிஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா, அப்புறம் சொல்லுவோம். அவனுங்க மனக்காரர்களுக்கு தான் தருவோம், தமிழுங்களுக்கு தரம். எப்படி தெரியுங்களா இருக்கு? தரவன கூட தர வரவன்ட்டு கூட நீ தராத, வேற ஆள் கூடன்னு சொல்றது போல. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நீ ஆண்டவரோட வார்த்தையில தேவன் செய்வாரு, ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி நீ நம்பினா, அந்த வார்த்தையே நம்பிக்கையாரு. இந்த வீட ஆண்டவர் உன் பேர்ல எழுதிட்டார். வீடு விசுவாசத்துல சொல்றேன், இந்த வீடு. ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் வேற ஏதாவது சொல்லி வச்சீங்கன்னா ஹல்லேலூயா பாஸ்டர் இஸ்ரோ எடுத்து பாரு சாமி என்ன. இது வீடு. இந்த வீடு ஆண்டவர் என் பேர்ல எழுதிட்டா, ஆண்டவர் என் பேர்ல எழுதிட்டா, இந்த நாட்டோடைய பிரசிடென்ட், இந்த நாட்டோடைய பிஎம் வந்தா கூட இந்த வீடை தொட முடியாது. அது தேவன் உனக்கு எனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். அது தேவ பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தான் கர்த்தர் நம்மளுக்காக இருக்கிறார். அந்த வீடு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, இந்த வீடு எனக்கு சரியில்லை, இந்த வீடு நம்பர் சரியில்லை, இந்த வீடு முச்சந்தில இருக்கு, இந்த வீடு கோணையா இருக்கு. ஏன் தெரியுங்களா? அந்த வீடு ஆண்டவர் உங்க பேர்ல உங்களுக்காக மட்டும்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக செய்கிற காரியங்கள் வழிகளே இல்ல, வனாந்தரமா இருக்கு, அமர்ந்த விதமா இருக்குன்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்காக அங்க வழியை உண்டாக்குவார். அதனால உங்க சுயபுத்தின் மேல் சாயாமல் வாசிங்க. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து
கர்த்தரை நம்புங்கய்யா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு தாய் தகப்பனே நம்புறாங்க. ஐயா தப்பா சொல்லல, நல்லது. ரொம்ப பேரு போதகரை நம்பி இருக்கிறாங்க, தப்பா சொல்லல, நல்லதுதான். ரொம்ப பேரு உங்களுடைய பதவி மேல், பட்டம் மேல், பிசினஸ் மேல் நம்பி இருக்கீங்க, தப்பா சொல்லல, நல்லதுதான். அதெல்லாம் கொடுத்தது நம் தேவன் மேல நம்பிக்கையாவே. உன் தாயும் தகப்பனும் தேவனால் மட்டும்தான் உனக்கு கிடைத்தது. உன்னுடைய உத்தியோகங்கள், உன்னுடைய திறமைகள், உன்னுடைய பணங்கள், உன்னுடைய வேலைகள் தேவனால் மட்டும்தான் கிடைத்தது. இன்னைக்கு உன்னுடைய மத்தியில இருந்து உன்னுடைய மேற்படா இருக்கிறது தேவனால் தான் உனக்கு கிடைக்கப்பட்டதே தவிர not your things, not your idea. உங்களுடைய திறமைகளினால இதெல்லாம் உண்டாகல, தேவனால் தான் உண்டாகுது. அந்த மகிமை தேவனுக்கே செலுத்துங்க. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். You must நினைத்து பாருங்க, ரியலைஸ் பண்ணுங்க அவர் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில செய்யறது. எனக்கு ஒரு காரியம் புரியல, ஒரு காரியம் எனக்கு புரியல. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்தப்ப நம்ம விசுவாசமா இருந்தோம். சின்னதா ஒரு முள்ளு, சின்ன முள்ளு, சின்னதா ஒரு ஊசி, சின்ன ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனா இத பிரபங்கண்டா பண்ணி அது என்னமோ உலகமே அழிந்து போகிறது போல நம்ம செய்யணும். ஆரம்பித்தவர் முடிக்க செய்வார், தொடங்கினவர் முடிப்பார். ஆரம்பம் முடிவோ வேணும் நம்மளுக்கு. ஆரம்பம் அற்பமா இருக்கும். நான் ரொம்ப தடவை சொல்லுவேன் என் சாட்சியம். இந்த ஜோர் வரும்போது ஒரே பேக் தான். இன்னைக்கு எனக்கு 4 பேக் கொடுத்துருக்காரு, மனைவி 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு துணியை சொல்றேன். அவங்களுக்கு இப்பெல்லாம் எனக்கு மட்டும் எடுத்து போக முடியாது, அவங்களுக்கு சேர்த்தா எடுத்து போகணும். இப்ப வளர்ந்துட்டனால பெம்பர்ஸ்லாம் ரிஜெக்ட். காரணம் என்ன? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான். நான் கர்த்தரை நம்பி இருக்கும்போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவரோட வார்த்தையை நம்பும் போது கர்த்தர் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குவார். உங்களுக்கும் அதை போலதான் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுகிறது. கடைசியாக வாசித்து நம்ம முடிப்போமாக. என் தேவன் தம்முடைய, பிலிப்பியர் 4:19 என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. பாருங்க, ஏன் நீங்க வாழ்றீங்களா, உங்களுக்கு வரப்போகுத, நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்களா, உங்களுக்கு கிடைக்க போகுத, அது தேவனால, இயேசுனால உங்களுக்கு வரப்போகுது. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நடந்தவர்கள் மோட்டார் பைக்ல போவீங்க, மோட்டார் பைக்ல போறவங்க கார்ல போவீங்க. கார்ல போய்கிட்டு இருக்கிற நான் கோடி சீக்கிரத்துல ஃபிளைட்ல போவேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். Don't think the small things. சிறிதான காரியத்தை பார்த்து சோர்ந்துடாதீங்க. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. என்னமா? நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யாருக்கு தெரியும் நம்ம தேவன் பணக்காரன்? யாருக்கு தெரியும் நம்ம தேவன் ஐஸ்வர்யவானவரு? யாருக்கு தெரியும் நம்ம தேவன் ராஜான்னு? யாருக்கு தெரியும் நம்ம தேவன்கிட்ட கொடா கோடி எல்லாமே இருக்குன்னு? அது யாருக்கு? அதுதான் சந்தேகமா இருக்கு. ஆபிரகாம் பிள்ளைங்களுக்கு அதான் ஆட்ட மாட்டாங்கல்ல, இயேசுவோட பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு. ஹல்லேலூயா. இயேசுவோட சந்நிதி நம்ம. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் சரீரத்தினால், அவருடைய தீர்மானத்தினால பிறக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட சந்நிதியில தான் வந்தார் இயேசு. ஆனா ஆபிரகாம் சொல்றது காட்டிலும் இயேசுவோட பேர் கூட பவர் கூட. காந்த பேர் எழுத்து அப்படி. ஆபிரகாம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், என்ன ரொம்ப வயசாயிட்டார்ல. இயேசு ஒன்று ஃப்ரெஷ், ஃப்ரீ. எப்படியா? ஃப்ரீ. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் படிச்சோம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை பாருங்க. ஹல்லேலூயா. குறைவு இருக்கா?
உங்க வாழ்க்கையில குறைவா காணப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த மகிமையின் தேவன், அந்த அற்புதத்தின் தேவன், அந்த அடையாளத்தின் தேவன் அவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய முடியும். ஆமென். இந்த செய்தியோடு எல்லாரும் எழுந்து வண்ணமாய் நம் தேவனை கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று சொல்லி அற்புதர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த